யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்களோட காணொளி ஒன்று பார்த்தேன். நான் உண்மையில் சொல்லப்போனால் நேற்று இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை. மிகவும் மிக 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 வருந்துகிறேன் தோழர்களே. எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். நான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் அதன் நிறுவன தலைவர்களையும் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களையும் நான் மதிப்பவன். அந்த வகையில் சமூக நீதிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் பாடுபட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய சிறப்புகளை நம்ம சொல்லியே ஆகணும். நான் இந்த இடத்தில் ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் என் மேலே சந்தேகம் வராது. நான் ராமதாஸ் அவர்கள் சார்ந்த சாதியை சேர்ந்தவன் அல்ல. இது ரொம்ப முக்கியமானது. மீண்டும் சொல்லுகிறேன், நான் ராமதாஸ் அவர்களின் சாதியை சேர்ந்தவன் அல்ல. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டனும் அல்ல. நான் வெளிப்படையாக என்றாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு திராவிட இயக்கத்தவன், அவ்வளவுதான். மற்றபடி எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்கு ராமதாஸ் அவர்கள் ஆற்றிய பங்கு மிக முக்கியமான பங்கு. இது எங்கே வருது தெரியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ராமதாஸ் அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களை தூங்க விடாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அது டாக்டர் கலைஞரை தாண்டி ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னால் அது ராமதாஸ். கலைஞரை தாண்டியும் ராமதாஸ் தான் எம்ஜிஆருக்கு இடையூறாக இருந்தார். ஆனால் ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் கூடயே இருந்தவர். அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏவில் முக்கியமானவர். ரெண்டாவது, இஸ்லாமிய தலைவர்கள் இன்றைக்கும் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைவர் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி முஸ்லீம்களால் பெருமையாக போற்றக்கூடிய பழனி பாபா ராமதாஸ் அவர்களின் கரம் பிடித்தவர். இன்னும் பல சமூகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் அவர்களெல்லாம் அரசியல்களால் கொலையுண்டு போனவர்கள். அது போக கேஎம் ஷெரீப் அப்படிங்கிற உட்பட்ட ஏகப்பட்ட பேர்களை நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான ஆளுமைகள் சேர்ந்த அத்தனை பேரும் ராமதாஸ் கூட இருந்தாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர். இடஒதுக்கீடு கேட்டு தமிழ்நாட்டில் எந்த விதமான பேருந்தும் சென்னைக்கு போக முடியாத அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆள் ஒரு நீச்சல் குளத்தில் அறகுறையோட ஒரு ஜட்டியோடு அவர் தவழுவதை, ஒரு பிறந்த குழந்தை தவழுவதைப் போல் அந்த காட்சி மனதை ரணமாக்குகிறது. இது அரசியல் பதிவாகவே நான் சொல்லுகிறேன். அரசியலில் மூத்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இங்கே உருவாகி இருக்கிறது. தன்னுடைய மகன் அன்புமணியை அவர் கட்சியின் தலைவராக பொதுக்குழுவை கூட்டி அவர் நிரூபித்து விட்டார். அதுவரை கட்சியின் தலைவராக இருந்த ஜி.கே. மணி வெளியேற்றப்பட்டு கௌரவ தலைவராக ஆக்கினார். ஜி.கே. மணி யார்? இந்த இடத்தில் நான் ஒரு இடத்துல சொல்கிறேன். ஜி.கே. மணி பர்சனலாக உங்களிடம் இந்த காணொளியில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மதியழகன் என்கின்ற எனக்கு கடிதம் மூலமாக தொடர்பு இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கடிதமும் போட்டிருக்கிறார். அவருடைய பண்பை சொல்வதற்காக சொல்லுகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் பேரவையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்காக நான் ஒரு அழைப்பிதழை அனுப்பியிருந்தேன். தமிழ்நாடு முழுமைக்குமான ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் அனுப்பியிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு பதில் அனுப்பிய முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஜி.கே. மணி, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர். அவர் கைப்பட கடிதம் எழுதியிருந்தார். அதனால தான் அந்த இடங்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. அந்த கடிதம் இன்னும் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீக்கி எடுத்துவிட்டு தன்னுடைய மகனை கொண்டு வந்தார். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் தலித் எழுமலையை தன் தார்ந்த ஒரு கட்சியை சாராதவர்களைத்தான் நான் அரசியலில் கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஒரு தலித்துக்குத்தான் நான் முதலமைச்சராக்குவேன் என்று சொன்னார் ராமதாஸ். இதை பற்றிலாம் இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது. வாய்ப்புள்ள தோழர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்ஸ், அம்பேத்கர், தந்தை பெரியார், இந்த 3 பேர் தான் என்னுடைய தலைவர்கள் என்று சொல்லி அரசியல் கட்சி துவக்கியவர்களில் ஒருவர். ஆனால் தனக்கான மத்திய அமைச்சர் பதவி கிடைத்த பொழுது ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய அரசில் பங்களித்த பிறகு முதல் அமைச்சர் பதவி யாருக்கு கொடுத்தாருன்னா அது ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தார். ஆனால் முதல் துரோகம் யார் நடத்தினார்னா அதுவும் அவர்கள் தான் செய்தார்கள்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சில குடும்ப வாரிசுகளுக்காக சொல்கிறோன்னு சொல்லி எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குடும்ப வாரிசுகள் அத்தியாவசிய தேவை என்பதை எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் செய்த சசிகலாவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்த துரோகத்தின் மூலமாக அது சரியாக்கப்பட்டிருக்கிறது, அது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் அரசியலில் நகர்வுகள் இப்படிப்பட்ட அவலங்களுக்கு பிறகுதான் மாறி இருக்கும். அவர் நம்பி தன் மகனை உட்கார வைத்து விட்டார் அன்புமணி அவர்களை. அன்புமணி அவர்கள் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக அவர் அரசியல் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டார். அரசியல் நகர்வுகளை செஞ்சுக்கலாம். டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய புரட்சியும் கிளர்ச்சியின் சார்பாகத்தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமாக ஒரு தலைவர் இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்து, இதில் சாதி வேறுபாடுகள்லாம் எந்த இதுவுமே சொல்ல முடியாது. ஒருத்தருடைய உழைத்தார் என்றால் உழைத்தார் தான். ஒருவரை இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை ஒரு படிக்கட்டிலிருந்து இன்னொரு படிக்கட்டுக்கு ஏற்றி வைத்ததற்கு ராமதாஸ் அவர்களும் அவரையா சட்டியோடு நம்ம பார்க்கணும். அவர் ஏன் நீச்சல் அடிக்கிறாரு பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. 87 வயது ஆகுது அவருக்கு. இன்னும் சற்று காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அஸ்தமனமாகக்கூடிய நேரத்தில் தன் கண் முன்னால் தன் கட்சி அழிவதை பார்க்க முடியாமல் அவர் அந்த தலைவர் பதவியை எடுத்துவிட்ட பிறகு அவருக்கு அவமானங்கள் நேருகிறது. அடுத்த தலைமுறை அரசியலுக்கு வந்துவிட்டு மூத்த தலைமுறைகளை மதிப்பதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப பின்னணி ஒரு தேசிய காங்கிரஸோட பின்னணி. அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா, அவருடைய தந்தையார் யாருன்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், பெரும் கோடீஸ்வரன். ஆனால் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய 2 வாரிசு, 2ம் பெண் குழந்தைகள். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான், இது யாருடைய கணிப்பு, இதை நீங்கள் எந்த காணொலியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அறுதியிட்டு சொல்லுகிறேன், அன்புமணி ஒரு காங்கிரஸ் தலைவரோட பெண் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு இப்போ டாக்டர் ராமதாஸோட நேரடி ஆண் வாரிசு இல்லை ராமதாஸுக்கு. அன்புமணி இன்னைக்கு தலைவர். அன்புமணிக்கு பிறகு இந்த கட்சி யாருக்கிட்ட போகும்? கட்சினா கட்சி மட்டுமா? நீங்கள் சிரிப்பது புரிகிறது. கட்சினா கட்சி மட்டுமா? பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. அதுக்கு 100 கோடி 200 கோடி எல்லாம் இல்லை தோழர்களே, 1000 கோடிகளுக்கு மேலே அந்த கட்சிக்கு சொத்து இருக்குது. அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? அதுதான் போட்டி. அப்போது ராமதாஸ் அவர்களுடைய மகளோட மகன் வாரிசு இருக்கு இல்லையா, ஆண் வாரிசு, அந்த ஆண் வாரிசுக்கு கொடுப்பதற்காக அவர் நினைத்திருக்கலாம். அவர் பெயர் முகுந்தன். அந்த முகுந்தன் என்பவர் அரசியலுக்குள் உள்ளே வருவதற்கு தடையாக இருப்பது எது என்று கேட்டால் அரசியல் அல்ல. இது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொரு தேர்தலிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவின் காரணமாக ராமதாஸ் அவர்களுடைய பெயர் அழிவு விடுகிறது. சரி, ராஜ்யசபா எம்பி போய் அங்கேயும் பதவிக்கு போகல, அட்டெண்டன்ஸ் கூட ஒழுங்காக போடலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான சட்டங்களும், விவசாய சட்டங்கள் உட்பட, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீட்டு உட்பட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட, நான் ஓட்டளிக்கவில்லை என்று சொல்லலாம், ஆனால் அதுக்கு ஓட்டளிக்காத கடமையை செய்தவங்க இவங்க. அதுக்கு பேர் கடமையா? ராமதாஸ் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றாரு, அந்நேரம் போல் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சென்னை லண்டன்லேருந்து துபாயிலேருந்து சுற்றிட்டு வந்தார் இல்லையா, அப்போ வெளியில் பிடிக்கும்போது அப்படியா அப்படின்னு கேட்டு எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சோம், எங்கள் சிச்சுவேஷன் தான். அப்போ உங்கள் சிச்சுவேஷனுக்குன்னா தமிழ்நாட்டை பழி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி எங்கே சேர்ந்துருக்கு பாருங்கள். அவர் மகன் நடக்கக்கூடிய அவர் குடும்ப ப்ராப்ளமாக ஒரு கட்சி மாறுது. அந்த கட்சிக்கு சொத்து தான் பிரச்சனையாக இருக்கிறது. இதைத்தான் தந்தை பெரியார் ஈஸியாக சொன்னார். ஒரு கட்சிக்கு சொத்து சேர்த்தால் அந்த சொத்து உங்களுடைய கட்சியின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஒரு கட்சியின் அழிவு ஒரு தமிழ் சமூகத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஒரு கட்சியோட அழிவு தமிழர்களின் அழிவுக்கே காரணமாக இருக்கும். அதை பார்த்தோம், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஈழ அரசியல் என்ன நடந்தது என்று பார்த்தோம் இல்லையா? அதிகார பதவி, இது மே மாதம் அந்த இதில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் ஒரு ஜட்டி உள்ளாடையை போட்டுக்கொண்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு குழந்தையை போய் தவழுகிற காட்சியை பார்க்கிற பொழுது என் வயசு தோழர்களுக்கு அதை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியல் எங்கே போகிறது?
அப்படி அரசியலில் நீங்கள் யாரிடம் போய் உங்களுடைய பவரை நிரூபிக்கப் போகிறீர்கள்? புரியவில்லை. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ராமதாஸ் மகனுக்கு நிரூபிக்க போகிறாரா, இல்லை தொண்டருக்கு நிரூபிக்க போகிறாரா? உங்களுடைய நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த காணொலியை எடுத்தது யார்? அதை கசிய விட்டது யார்? உங்கள் அனுமதி இல்லாமல் அது வெளியே வருமா? எப்படி வரும்? சி.வி. சண்முகத்தோடு நீங்கள் உடன்படிக்கை போன தேர்தலில் பேசுகிற அந்த புகைப்படம் வெளியே வந்ததை தவிர, அதற்கு பிறகு அன்று நைட்டே மிட் நைட்டில் படம் வெளியே வருது. அண்ணாமலையோடு சேர்ந்து 2 பேரும் நீங்கள் அதிகாலை சந்திப்பு நடக்கிறத அதை லைவ்லேயே பார்த்தவே நான். அன்றைக்கி உறக்கம் இல்லை இயல்பாகவே. அப்போ அப்படியெல்லாம் இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய காட்சி புகைப்படம் மட்டும் வெளியே வர்றது. நான் நீச்சல் குளத்தில் குளிக்கிற காட்சி தற்செயலாக வெளியே வரும். அப்போ நீங்கள் எடுக்க சொல்லி தானே வெளியே விட்டுருக்கீங்க. அந்த காட்சியை கேமரா பக்கம் முகத்தை காட்டாமல் ஜட்டியோடு நீங்கள் வந்து நகல்றதையும் கட்சியோட கையை தூக்குறதையும் நீச்சல் அடிக்கிறதையும் யாருக்காக இதை வெளியே காட்டுறீங்க? தமிழ் சமூகம் நீங்கள் குளிப்பதையும் நீங்கள் நீச்சல் அடிப்பதையும் நீங்கள் அரைகுறை ஆடையோடு நீங்கள் பவனி வர்றதையும் பார்க்குறதுக்கு இங்கே காத்திருக்குது. யாருக்கோ சிக்னல் கொடுக்குறீங்க, யாருக்கோ உங்கள் குடும்பத்தோடு. இப்போ பதவி ஆசை யாரிடம் வருகிறது? அதனால தான் திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தான் சாகிற வரை அந்த பதவியை யாருக்கும் விட்டு கொடுக்கலாம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா தன்னுடைய பதவியை தான் ஜெயிலுக்கு போக முன்னாடி ஒருத்தனுக்கு கொடுத்தாப்புல அதோட கதம் முடிந்தது. இப்போது ராமதாஸுக்கு அந்த நிலைமை வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த ராமதாஸ் தன் மகனிடம் தான் தைரியமாக இருப்பதை நிரூபிப்பதற்காக தன் ஆடையை அவிழ்த்து நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த அவலத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ராமதாஸ் அவர்களே, ஒன்று நீங்கள் திருந்துங்கள், இல்லை என்றால் உன் மகன் திருந்தட்டும். இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க வைத்து அரசியலை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்பதை யூனிவர்சிட்டியில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.